கெட்ட நோக்கத்தோட ஒருத்தர் செய்கிற நல்ல காரியங்கள் அவங்களோட பாவ கணக்கில் தான் போய் சேரும்னு புத்தர் கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தங்க நல்ல காரியம் பண்ணுறதால மட்டும் அவங்களுக்கு புண்ணியம் போய் சேர்ந்துடாது. அந்த நல்ல காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமும் தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த காரியம் புண்ணிய கணக்கில் போய் சேரும். அந்த வகையில் பார்க்கும்போது நச்சுகள் பண்ணுற நல்லது எல்லாமே அவங்களோட பாவ கணக்கில் தான் போய் சேரும். உங்கள் லைஃப்பில் கூட நச்சுகள் உங்களுக்கு சில நல்லது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த நல்ல காரியங்களை தூய்மையான நோக்கத்தோடு செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்காக தான் நச்சுகள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நச்சுகள் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கும் போது நீங்கள் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு தயங்குவீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க உங்களுக்கு செஞ்ச அந்த சில நல்ல காரியங்கள் உங்களை கேள்வி கேட்க விடாமல் தடுக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் நடக்கும். அவங்க நமக்கு நல்லதும் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்ம அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க முடியும்னு யோசித்து அவங்களோட அந்த பேட் பிஹேவியரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்போது ஒரு பக்கம் உங்கள் மூளை அவங்க நல்லவங்கன்னு சொல்லும், இன்னொரு பக்கம் அவங்க கெட்டவங்கன்னு சொல்லும். அந்த சமயத்தில் அவங்க செஞ்ச அந்த சோ கால்டு நல்ல காரியங்களை ஞாபகப்படுத்தி கண்டிப்பாக அவங்க நல்லவங்க தான்னு சொல்லி உங்கள் மூளை தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கும். அதோட உங்களுக்குள்ளே எழும்பின அந்த சந்தேகத்தை விலக்கி வச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பேட் பிஹேவியரை மறந்து போவீங்க. இப்படி தான் நச்சுகள் செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக உங்கள் மூளையை உங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்க. ஸோ நச்சுகளோட இந்த போலியான நல்லவங்கங்கிற வேஷம் அவங்க கெட்டவங்களாக இருக்கிறதுக்கான ஸ்பேஸை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே சமயம் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியாதபடி உங்களோட பகுத்தறிவு சிந்தனையை சிதைக்குது. நச்சுகளுக்குன்னு தனியாக எந்த பலமும் கிடையாது. விக்டிம்ஸோட வீக்னஸை நச்சுகள் தன்னோட பலமாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இந்த கிராட்டிடியூடுங்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் கிராட்டிடியூடோடு இருக்கிறது நச்சுகளோட பலமாக மாறுது. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க கிட்ட மட்டும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால் போதும். உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற நோக்கத்தோடு உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கணும்னு யோசிக்காதீங்க.